Hi friends, welcome to Monova's channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope that everyone are fine. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். நான் என் பேபிக்கு எப்படி ப்ளே ரூம் செட் பண்ணி தர போகிறேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸாக நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். எல்லா டாய்ஸும் இந்த பாக்ஸ் தான் டம்ப் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு தேவையான டாய்ஸு தேவையில்லாத டாய்ஸு பிரித்து வைக்க போகிறேன். எல்லா டாய்ஸும் தனித்தனியாக பாக்ஸ் போட்டு வைக்க போகிறேன். எல்லா டாய்ஸும் மெஸ்ஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நான் இதுக்காக எந்த ஒரு பாக்ஸும் வாங்கலை. சரி, இருக்கிற பாக்ஸ் வச்சே கொஞ்சம் லைட்டாக டெக்கரேட் பண்ணி அதிலே மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலான்னு பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் இருக்குது. ஸோ தட் ஃப்ரண்ட் வியூ மட்டும் ஃபுல்லாக கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இது ஒரு ஏசி பாக்ஸ் தான். சரி, இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் வாங்கலை. வீட்டில் இருந்த கலர் பேப்பர் வச்சு ஃபுல்லாக ஸ்கேட்டர்டாக ஃப்ரண்ட் வியூ மட்டும் கவர் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறக்கு. இதுக்கப்புறம் ரொம்ப ப்ளைனாக இருக்குது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சும்மா ஆல்ஃபபெட்ஸ் எழுதலாம், அப்படியே கொஞ்சம் பேபிக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியும் இருக்கும். அவங்கக்கிட்ட ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணி இந்த லெட்டரை கண்டுபிடி அந்த லெட்டரை கண்டுபிடின்னு பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கேட்டர்டாக அடுத்தது லெட்டர்ஸு, நம்பர்ஸ், சும்மா ஷேப்ஸ் இந்த மாதிரிலாம் எழுதிக்க போகிறேன். இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தானே, என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. அப்படியே இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும்னு விட்டுற போகிறேன். நெக்ஸ்ட் டாய்ஸ்லாம் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ண வேண்டியது தான். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஜிப்லாக் கவர்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். வெஜிடபிள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரிட்ஜில், அதுக்காக இருக்கிற கவர் தான். அந்த கவரில் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக பேபி ஜிப்பை திறந்து கீழே கொட்டி விளையாடுவாங்க. மறுபடியும் நம்ம அதிலே போட்டு வைக்கலாம், பார்க்கவும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது யூஸ் பண்ணிக்க போகிறேன். செட்டிங்ஸ்க்கெல்லாம் கடையிலே தருவாங்க ஜிப்லாக் கவர்ஸ், அதே இருந்தது, அதிலே போட்டு வச்சிடலான்னு சொல்லி பெரிய பெரிய டாய்ஸ் எல்லாம் நான் இதில் போட்டு வைக்க போகிறேன். சின்ன சின்ன டாய்ஸ்லாம் இதில் போட்டோம்னா நம்மளால் எடுக்கவே முடியாது, எங்கே இருக்குதுன்னு ஃபைண்ட் பண்ணவே முடியாது, எல்லாம் அடியில் போயிடும். ஸோ தட் இந்த ரிங்கு மாதிரி பில்டிங் பிளாக்ஸு, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, பாலு, இந்த மாதிரி பெரிய பெரிய டாய்ஸ்லாம் இதில் போட்டு நான் வச்சிட போகிறேன். ஸோ தட் பேபிஸ் இதில் கைவிட்டு தொலாவி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளும் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தான் நான் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் யூஸ் பண்ண போகிறேன். இதுவுமே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான், ரெட் கலரில் இருக்குது. ரொம்ப ப்ளைனாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் மேலே மட்டும் ஒரு கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு ட்ராயிங் மாதிரி வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். என்ன ட்ராயிங் வரையலான்னு திங்க் பண்ணும்போது என் பேபிக்கு பட்டர்ஃப்ளைனால் ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி ட்ரா பண்ணி இதில் செட்டிங்ஸ் போட்டு வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். இதுதான் அடுத்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸு, மைண்ட் கேம் மாதிரி இருக்க சில ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் இதில் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா பசில்ஸ் வச்சுருக்க பாக்ஸ், பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான், அதிலே செட் பண்ணி வைக்க போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ், வாட்டர்ஸ், இதுக்கெலாம் அவங்க கொடுத்த பாக்ஸே இருந்தது, அதிலே போட்டு வச்சுட்டா எடுத்து விளாண்டுட்டு மறுபடியும் அந்த பாக்ஸ்லேயே போட்டு நம்ம இதில் வச்சிடலாம். அப்புறம் பாப்பிட் இந்த மாதிரி இருக்க டாய்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் நான் போட்டு வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக இதான் பேபிஸ் அடிக்கடி எடுத்து விளாட்ற டாய்ஸு. பாய் பேபி உங்கள் வீட்டில் இருந்தால் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி காரு, ட்ரெயின், இந்த மாதிரி டாய்ஸ் தான் அடிக்கடி எடுத்து விளாடுவாங்க.
இதெல்லாம் வந்து நான் பெரிய பாக்ஸில் போட்டால் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது, அவனும் எடுத்து அடிக்கடி விளையாட முடியாது. அந்த மாதிரி சின்ன பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தான் அடுத்த ஸ்டோரேஜ் பாக்ஸை யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுலேயும் வந்து கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டிக்கர் வீட்டில் இருந்தது, இதை கொஞ்சம் ஒட்டினா டெக்கரேட் ஆயிரும். ஸோ தட் ஒட்டிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் புக்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். புக்ஸ் எல்லாமே நான் ஹைட் ஆர்டர் வைஸில் அடிக்கிற போகிறேன். இப்போ அவங்களுக்கு இந்த டச் அண்ட் ஃபீல் புக்கு மாதிரி, அப்புறம் ஏபிசிடி சொல்லித்தர புக்ஸ், இந்த மாதிரி புக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்து ஃபுல்லாக அப்படியே ஹைட் ஆர்டர் வைஸில் அடிக்கிற போகிறேன். அதுக்குள்ளே என் பேபி வந்து ஒரு புக்கு எடுத்தாச்சு. அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு எனக்கு. பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டாய்ஸும் டீக்ளட்டர் பண்ணியாச்சு. புக்ஸு எல்லாமே எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளே ரூமோட வாலை வந்து நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். இதுக்காக வந்து நான் எதுவும் ஸ்பெஷலாக வாங்கலை. இதெல்லாம் என் பேபிக்கு பர்த்டேக்கு யூஸ் பண்ணது தான். அவங்களோட நேம் போட்ட ஒரு ஸ்டிக்கர், அப்புறம் அவங்க 2 இயர்ஸ்னு போட்ட ஒரு ஸ்டிக்கர், இதெல்லாம் இருந்தது. இதை வந்து ஸ்டிக் பண்ணிட போகிறேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என் பேபியோடது தான். இதுவுமே பர்த்டேக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் வந்து டபுள் சைட் ஸ்டிலோ டேப் போட்டு த்ரெட்டில் ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன். இதை 2 ஸ்டிக் ஆன் போட்டுட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டாக இருக்கும் இந்த ரூம். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டிக் ஆன் போட்டுட்டு இது குட் ஹேபிட்னு சொல்லி ஒரு ஷார்ட் வாங்கி வச்சுருந்தோம், அதையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த விண்டோ சைடு வந்து இந்த நேம் தான் ஸ்டிக் பண்ணுறேன். இதுவுமே என் பேபியோட நேம் செரிமனிக்காக நாங்கள் ரெடி பண்ண ஒரு இது தான். ஹவித்தியன்னு சொல்லி நேம் போட்டுட்டு இது வந்து கிளிட்டரில் பண்ணியிருந்தோம். இந்த ஹூக்ஸில் வந்து என் பேபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதில் வந்து ஹேங் பண்ணிட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்மெட், கேப், ஹேட், இந்த மாதிரி அவங்களோட ரூம்லேயே இருந்தால் நம்ம தேவைப்படும் போது ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லையா, அதுக்காக தான். இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணி மாப் பண்ணிட போகிறேன். எல்லா டாய்ஸு இந்த பாக்ஸஸ் எல்லாம் ஒரு சைடாக வந்து ப்ளேஸ் பண்ணிட போகிறேன். ஒரு கார்னராக இருந்தால் அவங்க எடுத்து விளாட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளே மேட்டை வந்து கீழே விரிச்சு விட போகிறேன். இது ஃபஸ்ட்டே நான் பேபிக்கு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மேட்டு தான். அதை வந்து விரிச்சிட்டு இப்போ டென்ட் இது மேலே வைக்க போகிறேன். டென்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே பெட்டுக்கு போட்டு வச்சா அவங்க விளாட்றதுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும், எந்த அடியும் படாது, சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி கீழே பெட் போட்டுட்டு மேலே டென்ட் வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட் அவங்க விளாட்ற டாய்ஸ், இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம், பெரிய பெரிய டாய்ஸ் எல்லாம் அப்படியே சைடில் நிறுத்திட போகிறேன். சைக்கிளு, ஹார்ஸு, அப்புறம் அவங்களோட ட்விஸ்டர், கார், இதெல்லாமே அவங்க ரூம்லேயே ப்ளேஸ் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக டாய்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். டோரில் பார்த்திங்கன்னா மை ப்ளே ரூம்னு நானே பண்ணி ஒட்டியாச்சு. வாங்க, வெல்கம் டு மை பேபி ப்ளே ரூம். நீங்களும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பெரிய ரூம், பெரிய ஸ்பேஸ் தான் தரணுன்றது இல்லை. ஹாலில் ஒரு சின்ன கார்னர் லைட்டாக டெக்கரேட் பண்ணி கொடுத்தா கூட பேபி ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாடுவாங்க. பாருங்கள் என் பேபி எப்படி என்ஜாய் பண்ணி விளாட்றாருன்னு. ஆனால் கண்டிப்பாக மறுபடியும் மெஸ்ஸி ஆகும். பேபிஸ் மெஸ் பண்ணுவாங்க. நம்ம தான் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், வேறு வழியே இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். See you on another video. Do subscribe, like, share
and bye.